பிரைஸ் தி லார்ட். கொலேசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் படிக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்றேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஒரு ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்கிறார். என்னன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியமானது எப்ப உண்டானது என்றால், உலக தோற்றத்திற்கு முன்பே பிதாவாகிய தேவன் மனிதர்களாகிய நம்முடைய மகிமைக்காக அவர் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானம். அந்த ரகசியம் என்னவென்றால் அதுதான் தேவ ஞானம். அந்த தேவ ஞானம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள் இருப்பது தான் அந்த மகிமையின் நம்பிக்கையாக, கிறிஸ்து நமக்குள் இருப்பது தான் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்றார். அப்ப பாருங்களேன், அதாவது தேவனுடைய திட்டத்துல உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மீது மிகுந்த அன்பும் நேச வைராக்கியமும் கொண்டிருந்த தேவன் நம்மை மகிமைப்படுத்தும்படியாக அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை உலகத்தோட்டத்திற்கு முன்பாகவே அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். எப்படிப்பட்ட நல்ல தேவன். அப்போ நம்மீது எப்படிப்பட்ட ஒரு நேச வைராக்கியத்தை அவங்க வச்சிருக்காங்கன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு மனித இனம் பல பிரச்சனைகளுக்குள்ள பல போராட்டங்களுக்குள்ள போறதுக்கு காரணம் இந்த நல்ல தகப்பனை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான். பிதாவாகிய தேவன் மனிதன் விழுந்து போன பொழுது அவனை மீண்டும் அந்த ஏதேனுக்குள்ள கொண்டு வர அவர் ஒரு சரியான ஒரு விலைக்கரையும் செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அவர் தேவனாக இருந்தாலும் அவர் நீதியுள்ள தகப்பன், அவர் ஒரு நியாயாதிபதி. அங்கே தவறு, ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த தவறுக்கான தண்டனை கொடுக்கப்படணும். ஆனால் எத்தனை நல்ல தகப்பன் பாருங்களேன். மனிதன் பாவம் செய்ததினால் அங்கே ஒரு நீதியுள்ள தகப்பனாக இருந்து நியாயாதிபதியாக இருந்து அதற்கான தண்டனையை கொடுக்க வேணும். அதே சமயம் அவருடைய தாயுள்ளம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை நல்ல தகப்பன். அப்ப தேவனுடைய திட்டத்துல மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்துல அவர் வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு மகிமையை நமக்குள்ள வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டியதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான வழி. தேவாதி தேவன் மனிதனை படைத்த பொழுது அவன் விழுந்து போவான்றது அவருக்கு தெரிந்திருந்தனால தான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்குள்ள கிறிஸ்து நிரந்தரமாக தங்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்படும்படியாக அவர் சிலுவை மரணத்தை சகிக்க வேண்டியதாக இருந்தது. எத்தனை நல்ல தேவன். நாம் ஏன் அந்த சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நான் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்றால், என்னை மகிமைப்படுத்தும்படி மகிமையின் கர்த்தராக இயேசு இந்த உலகத்திற்கு அவர் பலவித உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் கடந்து சென்றாரே அப்படின்றத நான் நோக்கி பார்க்க என்ன தேவன், நம்ம எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்படின்ற அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதே நாம் சகல பரிபூர்ணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று உணரவும், அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும், தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றார். இந்த அன்பு நம்மளுடைய அறிவினால விளங்கிக் கொள்ள முடியாது. அவருடைய கிருபையினாலதான் நம்ம அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். எப்ப நம்ம அந்த அன்பை அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம் என்ற அந்த வார்த்தை சொல்கிறது. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள தங்கும்படியாக அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தையும் வியாகுலத்தையும் அடைந்தது அப்படின்றது ஏசாயா 53 பார்க்கும் பொழுது அவருடைய பாடுகளை நாம் நினைத்து பார்த்து நித்தமும் நன்றி சொல்ல அதுக்குதான் இந்த வாழ்க்கை. மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். நம்மளுடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவரை அசட்டை பண்ணினோமா, அவரை புறக்கணித்தோம். அந்த அதிகாரத்தின் ஸ்டார்டிங்ல என்ன, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமை யாருக்கு அங்கு வெளிப்படும் அப்படி என்றால்
அவர் நமக்காக கொடுத்த கிரயத்தின் மதிப்பை, அந்த ஆழத்தை அறிந்து கொள்கிற மனிதனுக்கு தான் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஸோ அந்த அதிகாரம் முழுவதும் அவர் பட்ட பாடுகளை அங்கு விலக்கி காண்பிக்கிறது. அந்த பாடுகளை ஏன் நான் உற்று பார்க்க வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு அன்பா, என்னை மீட்கும்படி எனக்காக மீட்கும் பொருளாக அங்கு பலியானாரே, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டதே, அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தை அடைந்ததே, அவருடைய ஆவி கலங்கியதே, இத்தனையும் செய்து முடித்து அவர் எனக்குள் வந்து மகிமையின் நம்பிக்கையாக அவர் எனக்குள் வந்து வாசம் செய்ய ஆசை கொண்டார். எத்தனை நல்ல தேவன்! எப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். ஸோ நமக்குள் அவர் மகிமைப்படணும். அப்ப கிறிஸ்து என்றாலே அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, ஒளி இருக்கிறது. ஸோ அவர் நமக்குள் இருந்தால் நமக்குள்ளும் அந்த ஜீவனும் ஒளியும் இருக்கும். அப்பொழுது நமக்குள் அந்த ஜீவனும் ஒளியும் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருளும் மரணமும் நமக்குள் வேலை செய்ய முடியாது. கொள்ளை நோய்கள் நம்மை கொன்று போட முடியாது. ஸோ இன்றைக்கு ஏன் மனிதன் வந்து எல்லா விஷயங்களுக்கும் பயந்து கொண்டு மரணத்தை, பலவித மரணங்களை, கொடூரமான மரணங்களை இன்றைக்கு சந்திக்க வேண்டியது இருக்குது என்றால், சிறு பிள்ளைகள் மரித்து போறாங்க, வாலிப பிள்ளைகள், பலவித கொள்ளை நோய்கள், பல காரணங்கள் மனித இனம் மரித்து போகிறது. ஏன் அப்படின்னா அவரை அறியாமல் இருப்பதே. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ மனிதனுக்காக இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை அவர் கொடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் கடந்து சென்று, ஒரு கொடூர மரணத்திற்குள் கடந்து சென்று, மரணத்தின் அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழித்து, மரணத்தை பரிகரித்து, ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பரமேறி சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். ஸோ மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளதான் இருக்கிறார். ஸோ நம்மில் மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால், நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு ஆழமாய் நாம் தேடி கண்டுபிடிக்கிறோமோ, அறிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். ஸோ நம்முடைய ஆத்ம நேச, நம்ம ஆத்மா செழிப்பாவதற்கு ஒரே மருந்து கிறிஸ்து தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நம்மளுடைய லவர் ஆஃப் சோல். நம்மளுடைய ஆத்மாவிற்கு ஒரு நேசர் இருக்கிறார். ஸோ நம்மளுடைய ஆத்மா மகிழ்ந்து களி கூறும். எப்போ அப்படின்னா, எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், எனக்காக மரித்து அடக்கம்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இந்த சிலுவையில் தொங்கிய இயேசுவை நான் உற்று பார்த்து அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய மகிமையை நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும். ஸோ திரியேக தேவனா பிதா குமாரன் பரிசுத்தாவி மனிதனை மகிமைப்படுத்தும்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்டதும் மறைக்கப்பட்டதும் ரகசியமான தேவ ஞானமும். ஸோ இந்த ரகசியம் இந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த தேவ ஞானம் யார், அந்த ரகசியம் யார், அந்த பொக்கிஷம் யார்? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதும் தான் நித்திய ஜீவன். ஸோ அவருடைய அன்பை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வோம். அவர் நமக்காக பட்ட பாடுகளை, அதனால தான் சொல்றாரு, நான் வரும் வரை என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். அந்த அப்பத்தை புசித்து பானத்தை பருகும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், என்னை மறந்துடாதீங்க அப்படின்றார். ஸோ பாருங்க, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய மரணத்தினாலே என்னுடைய மரணம் பரிகரிக்கப்பட்டது. இந்த எனக்குள் ஜீவனையும் அழியாமையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தின் இருள், பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஸோ நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் நிலைத்திருக்கிறார். அப்போ நம்ம தேவனை வேறு எங்கும் தேட தேவையில்லை. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தில் நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவை நாம் கண்டு கொள்ள, அறிந்து கொள்ள முயற்சிக்க ஆசைப்படும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை மகிமைப்படுவார். நமக்குள் இருந்து கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கும்படி தான் நாம் வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ அவருக்குள் ஜீவனும் ஒளியும் இருக்கும் பொழுது எப்படி இந்த உலகத்தின் இருள் மேற்கொள்ள முடியாதோ, அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் இருள், பிசாசு கொண்டு வரக்கூடிய மரணத்தின் கிரியைகள், அழிவுகள், நாச மோசங்கள், கொள்ளை நோய்கள், விபத்துகள், அப்புறம் தரித்திரம், இல்லாமை, பற்றாக்குறைகள், குடும்ப உறவுகளில் பிரச்சனை, சண்டை, போராட்டம் எதுவும் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாது. அந்த இருளெல்லாம் வெளிச்சத்தை கண்டு அது ஓடி மறைந்துவிடும். ஸோ நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவை இன்னும் ஆழமாய் அறிவோம். நிச்சயமாக நமக்குள் இருந்து அவருடைய மகிமை வெளிப்படட்டும். அவரை திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் அவருடைய கொடிகளாக இருக்கிறோம். ஸோ நாம் அவருக்குள் நிலைத்து நிற்கும் பொழுது நிச்சயமாக நாம் அதிக கனிகளை கொடுப்போம். அப்பொழுது பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நமக்குள் இருக்கும் தேவனை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வோம். அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம். நிச்சயமாக அவர் நம்மில் மகிமைப்பட ஆசைப்படுகிறார்.
ஸோ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது ஒரு பெரிய ரகசியம். அது ஒரு தேவ ஞானம். அதற்காக ஒரு பெரிய கிரயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக நமக்கு கிடைக்கல. அவர் பெரிய கிரயத்தை கொடுத்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுத்திருக்கும் பொழுது நாம் வீணாக இந்த உலக எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் கவலைகளினாலும் நம்மளுடைய மனதை வந்து நிச்சயமாக உலகத்தின் பக்கம் செலுத்தாமல் கர்த்தர் பக்கம் செலுத்தி அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து பெருகும் பொழுது நிச்சயமாக நம்மில் அவர் மகிமைப்பட ஆசைப்படுகிறார். அவர் நிச்சயமாக நாம் வந்து பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். So we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.